ஓம் குண்டலிபுரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்ய சிரோன்மணி சிவராகி நமஸ்துதி அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீவராகி நமஸ்துதி லூம் வராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே போதும். அந்த பஞ்சமி அன்னைக்கு குத்து விளக்கில் 5 முகம் அல்லது அகல் விளக்கில் 5 அந்த விளக்கை ஏற்றி வைத்து உங்கள் வீட்டில் சாயங்கால நேரத்தையும் சரி இல்லாட்டி பிரம்ம முகூர்த்த சரி 2 நேரமும் ஏற்றலாம். எல்லாரும் சொல்லுவாங்க 2 நேரத்துலையும் 5 அகல் தீபத்தை ஏற்றி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்ய சிரோன்மணி ஸ்ரீவராகி நமஸ்துதே நமஸ்காரம் பண்ணுங்க. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீவராகி நமஸ்துதே நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த மாதிரி 5 வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பஞ்சமி நாயகியான வராகி அம்மா வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிசயம் வரும். வழிபாடுன்றது எதற்காகனா நம் மனசை ஒருமுகப்படுத்துது, நம்மளுடைய அதீத சக்தியை வழிபடுறது தான் இந்த வழிபாடு. இது வரைக்கும் காமாட்சி அம்மனை தான் அந்த அம்பாவை தான் பஞ்சமி வழிபாடுன்னு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பஞ்சமி நாயகியாக இந்த பிரபஞ்சத்தில் காட்சியளிப்பது யாருன்னு சொன்னால் இந்த பல்லூர் வராகி அம்மா. அந்த பஞ்சமி வராகி அம்மா நினச்சி ஏன்னா ஒவ்வொரு முறை இங்கே வரலனாலும் இந்த அம்மாவை நினச்சிட்டு நீங்கள் வீட்டில் விளக்கு போடுங்க. அகல் விளக்கே போதும். அந்த அகல் விளக்கில் போட்டுட்டு ஒரு தீபம் பாருங்கள், ஏற்றுங்க. அந்த தீபத்தில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீளமாக வரும், ப்ளூயிஷாக வரும். அந்த ப்ளூ கலரில் ஒரு ஆரஞ்சு வரும். ப்ளூ ஆரஞ்சும் கலந்து அம்மா நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்து பாருங்களேன். அந்த ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. கண்டிப்பாக அம்மா வந்து என்ன வேணால் அதிசயம் காட்டுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ அதிசயம் காட்டுவாங்க. அதுதான் இந்த வராகி அம்மா. அது என்னைக்கு என் உலகத்தில் முதல்ல ஆரம்பிச்சதோ இன்னைக்கு உலகம் முழுக்க விளக்கில் அந்த அம்மா காட்டுறாங்க. நம்பி வராகி அம்மா கும்பிடுங்க. இங்கே வந்து தியானம் பண்ணுங்க. ஏன்னா கருவறைக்கு உண்டான அதீத சக்தி அம்மா வந்து இங்கே கொடுப்பாங்க. நம்பி வந்து அம்மாவை கும்பிடுங்க. எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் நம்ம வழிபடும் தெய்வம் அந்த பஞ்சமியை நினச்சிக்கோங்க. அதிர்ஷ்டவசமாக நம்ம பஞ்சமியை நெருங்கிட்டு இருக்கோம். அம்பிகை அலங்கார பூஷணியாக நம்மக்கிட்ட வந்து நமக்கு அழகாக நம்ம வாழ்க்கையை வழிநடத்துவாங்க. தாயாக இருந்து நம்மை சேயை வழிநடத்துகின்ற பிரத்யட்ச தெய்வம். இப்போ கலியுகத்தில் சாமானியர்களுக்கு கடவுளை காட்டுகின்ற தெய்வம் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா. நம்புங்க, அவங்க காலி கிடையாது. அவங்க நமக்கு தாய். நம்பி கும்பிடுங்க. யூடியூப்பில் வர சேனலில் யாரையுமே நம்பாதீங்க. வராகி அம்மா கும்பிடாதுன்னு சொல்லாத நம்பாதீங்க. அப்படி இருக்கவங்கன்னா தயவுசெய்து என் சேனலை பாருங்கள். எத்தனை பேருக்கு அதிசயம் நினைச்சிருக்காங்க. என்றைக்குமே மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க, தெய்வம் தப்பு பண்ணாது. சப்த மாதர்கள் சப்த கன்னிகள் ஆதிபராசக்தியோட அம்சம் எப்படி தப்பு பண்ணுவாங்க. தெய்வத்தை நம்பி கும்பிடுங்க. மனுஷனை நம்பி எத்தனை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் ஏமாறுறோம். ஏன் நம்ம தெய்வத்தை நம்பி கும்பிடக்கூடாது? யாரோடைய வார்த்தையை கேட்காதீங்க. வராகி உபாசகரே நமக்கு தேவையே கிடையாது. உங்கள் மனசில் அன்பும் தூய்மையும் நேர்மையும் இருந்தால் நம்பி வராகி அம்மா கும்பிடுவாங்க. அவங்க உங்களோடையே பேசுவாங்க. அது இப்போ அடுத்தது நடக்க ஆரம்பிச்சு. எப்படி விளக்கில் வந்தாங்க, பானகம் குடிக்கிறாங்க. அடுத்தது இப்போது உங்களோடையே வராங்க. அதன் சமீபத்தில் என்னோடய சேனலில் தஞ்சாவூர் வராகி அம்மா பாருங்கள். எப்போ வந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் தலைவிருஷத்தை மறக்காதீங்க. அம்பாவை நினைங்க. அதிசயத்தை நடக்கின்ற வராகி தான் இந்த அம்பிகை. கண்டிப்பாக மனமுறங்கி பிரார்த்தனை செய்யுங்க. அம்பிகை துணை இருப்பார். நம்பினார் கெடுவதில்லை. 4 முறை தீர்ப்பு. அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பல்லூர் வராகி அம்மா உங்களுக்கு பலவித இன்னல்களையும் தீர்த்து உங்களை பாசத்துடன் வழிநடத்தி சொல்வார்கள். வழித்துணையாக வருகின்ற வராகி அம்மாவை வேண்டி அடுத்த ஒரு பக்தி வளர்த்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா. ஜெய் வராகி.